ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குக்கிங் வித் ஜெனா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, நம்ம சின்ன வயசில் அதாவது 89, 90 பார்த்தீங்கன்னா அந்த முறுக்கு தான் வீட்டில் செய்வாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமான மிச்சர் கடையோ இல்லை பேக்கரியோ ஏதாவது ஒரு கடை 2 கடை தான் இருக்கும். ஆனால் அது இப்போலாம் வந்து நிறைய பேக்கரி ஆகிடுச்சு, எல்லாம் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கடையிலே வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் வந்து வீட்டில் எப்படி அந்த முறுக்கு நம்ம சுட்டு சாப்பிட்டுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீட்டில் முறுக்கு செய்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத பார்க்கலாம். முதல்ல சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 கிராம். இதை நாம் எடுத்து வச்சுருக்கிறோம். அரிசி மாவு 1 கிலோ, ஆயில் ஒரு 30லேருந்து 50 ml. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வறுகடலை பவுடர், அதாவது எப்படின்னா பொட்டுக்கடலை, அதோடைய பவுடர் வந்து நம்ம ஒரு 100 கிராம் அரைச்சி வச்சுருக்கிறோம். ஏன்னா முறுக்கில் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும், அதனால் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணி, அதாவது எப்படின்னா நார்மல் லைட்டாக அப்படி கை சுடுற அளவுக்கு நம்ம சுடு தண்ணி வந்து ஒரு 6 லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். பெருங்காயத்தூள், மசாலாஸ் எல்லாத்தையும் வந்து அரிசி மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவையும் அதோடு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து சால்ட்டு, சில்லி பவுடர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் 30 ml சேர்த்துக்கலாம். சேர்த்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணி லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சு ஒரு 1.5 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் முறுக்கு குழாவை எடுத்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதை நம்ம எடுத்து முறுக்கு புழிஞ்சிக்க வேண்டியதான். பாருங்கள், இன்றைக்கி ஸ்டார் சைடு ஷேப்பில் நம்ம எடுத்து அதை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் லைட்டாக ஆயில் விட்டு தடவிக்கணும். ஏன் ஆயில் போட்டு தடவணும்? அப்போ தான் அது ஒட்டாமல் நல்லா அழகாக நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது அழகாக முறுக்கு மாவு வந்து அப்படியே எந்த ஷேப்பில் போகிறோமோ அந்த ஷேப்பில் வரும். அதுக்கப்புறம் ஊறுகாய் வச்சுருந்த முறுக்கு மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கி அப்படியே அந்த குழாவில் போட்டுக்க வேண்டியதான். நல்லா போட்டு லைட்டாக சமமாக வந்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜல்லிக்கரண்டி எடுத்து வச்சு அதில் அப்படியே புழிஞ்சிக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா அழகாக ரவுண்டாக இந்த மாதிரி அழகாக புழிஞ்சிட்டு பாருங்கள், அதே அப்படியே சூடு ஆயிடுச்சு ஆயில், அதில் போட்டுக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம்னா எல்லாத்தையும் அதே மாதிரி நல்லா முறுக்கு புழிஞ்சி அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கோல்டன் கலரில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலர் வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். முறுக்கை பொறுத்தவரை நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குன்னா, அதிகமாக இருந்ததுன்னா கருப்பு கலர் மாறிடும். அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நல்லா கோல்டன் கலர் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் பட்டை முறுக்கு வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், பட்டை முறுக்கு நல்லா புழிஞ்சி வச்சு அதுக்கப்புறம் நல்லா அதையும் மீடியம் ஃப்ளேவரில் வச்சு கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுன்னு நல்லா அழகாக கிறிஸ்பியாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் இதையும் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா
கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்துருச்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.